இன்னைக்கு நம்ம இந்த சக்கடா வண்டியை தான் ரெடி பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கு 10 பூட்டு போட்டு வச்சிருக்கான் என் ஃப்ரெண்டு. ஹலோ மக்களே, ரீசெண்ட் டேஸ்ல நம்ம வண்டியை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வண்டிக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. பிரேக்கு, அப்புறம் இந்த ஹேண்டில் பாரு, அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த சேக்கஸ் பார்லாம் வந்து ரொம்ப நட்டே பேர்ச்சி. நட்டே இல்லாம தான் இவ்வளோ நாள் ஓட்டிக்கு இருந்திருக்காப்ல என் ஃப்ரெண்டு. அப்படியே வண்டி எடுத்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கல் ஷாப்புக்கு கொண்டு போயாச்சு. பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா 0% தான், ஒன்றுமே பிடிக்காது. இந்த வண்டியெல்லாம் பாருங்களேன், ஏதோ ஒரு பெரிய பைக் மாதிரியே இருக்கு. அப்படியே ஸ்டேரிங் லைட்டாக பெண்ட் ஆயிடுச்சு. லைட்டாக காலை வச்சு இந்த சைக்கிளுக்குலாம் எடுப்போம் பார்த்தீங்களா சின்ன வயசுல, அந்த மாதிரி லைட்டை எடுத்து விட்டாச்சு. நேராக வண்டி எடுத்துட்டு நம்ம அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. அண்ணன் கடை உள்ள ஏற்றி விட்டுட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பைட்டை எல்லாத்தையுமே டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. பாயும் எல்லாத்தையுமே டைட் பண்ணியாச்சு. பார்த்தா 2 டிஸ்க் பேடுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சிட்டிங்கை போட்டாச்சு. பாய் வந்து நம்ம டயர்ல உள்ள கோட்டத்தெல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு வழியா எல்லாமே முடிச்சுட்டாரு. ஒரு ப்ரீ செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் வண்டி எடுத்துட்டு ஒரு ப்ரீ செக் பண்ணோம். எல்லாமே பக்கவா இருந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம வண்டிக்கு 2 பூட்டு போட்டு வச்சிருந்தான். அதான் ஒரு பூட்டை அப்படி கட் பண்ணிட்டு நேரா கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட இந்த 2 டிஸ்க் பேடு அப்புறம் இந்த நட்டு போல்டுலாம் போட்டு வண்டியை வெளியே எடுக்கிறதுக்கு 65 திராம்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஊரு கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே.